வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர நிலைகளில் செயல்படுதல். அதாவது சில எமர்ஜென்சி கேசஸில் எப்படி ஒரு ஓட்டுநர் செயல்படணும், அதனால் இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்லையுமே இடம்பெறும். கவனமாக பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் ஆப்ஷன் படித்து பாருங்கள், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நானே ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். கீழ் கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். இந்த கொஸ்டின் 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திடீர்னு பிரேக் பிடிக்கல, வாகனம் போயிட்டே இருக்கு, பிரேக் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா கீழ் கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். வாகனத்தில் மின்சார தீ ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விடவும். ஸோ இப்போ வாகனத்தில் மின்சாரத்தின்னு சொல்கிறாங்க. மின்சாரம் மெயினாக எங்கேருந்து நமக்கு சர்வ் ஆகுது, வண்டியை பொறுத்த வரைக்கும் பேட்டரிலேருந்து வருது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ பேட்டரி தான் இப்போ பிரச்சனையாக இருக்கும். அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய கேபிள் இணைப்பை துண்டிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும். அதனால் வாகனத்தில் மின்சாரத்து ஏற்பட்டால் பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விடவும். இது போல் மேலும் பல தகவல்களை நீங்கள் பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச் டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். வாகனம் ஓடும்போது முன் சக்கர டயர் வெடித்தால் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கவும். வாகனம் ஓடும்போது முன் சக்கர டயர் வெடிச்சிடுச்சு அப்படின்னா ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கணும். நம்ம நிறைய வீடியோஸில் இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை ஞாபகம் வச்சுக்காங்க. என்ஜின் வீறிட்டு அலறும்போது என்ன செய்ய வேண்டும்? என்ஜினுக்கு எரிபொருள் எடுத்து செல்லும் பைப் லைனை துண்டித்து விட வேண்டும். ஸோ என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் மெயினாக என்ஜின் வீறிட்டு அலறுதுன்னா என்ஜின் ரொம்ப சத்தம் போடுது, அப்போ என்ஜின் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். அப்போ மெயினாக எதை பார்க்கணும்? என்ஜினுக்கு எரிபொருள் எடுத்து செல்லக்கூடிய அந்த பைப் லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா இம்மீடியட்டாக அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அந்த பைப் லைனை துண்டித்து விட வேண்டும். ஹாரன் சிக்கிக்கொண்டு அலறும்போது என்ன செய்ய வேண்டும்? கீழ்கண்டவற்றில் எது சரி? மின்சார ஹாரன் என்றால் ஹாரனுக்கு மின்சாரம் எடுத்து செல்லும் மின்சார ஒயரை துண்டித்து விடவும். ஏர் ஹாரன் என்றால் பிரேக் பெடலை பலமுறை அழுத்தி ஏர் டேங்கில் உள்ள காற்றின் அழுத்தத்தை குறைத்து விடவும். ஒன்று மற்றும் 2 சரி. இது ஐஆர்டி புக்கில் புக் பேக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. டேஷ் துண்டித்து விடவும் அப்படின்னா மின்சார ஹாரனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹார்னுக்கு மின்சாரம் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை தான் துண்டிச்சு விடணும். அதுதான் இங்கே நான் டேஷ்னு கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கங்க. அப்புறம் ஏர் ஹார்ன் என்றால் பிரேக் பெடலை பலமுறை அழுத்தி ஏர் டேங்கில் உள்ள காற்றின் அழுத்தத்தை குறைத்து விடவும். இப்போ ஏர் ஹார்னில் பிரச்சனை வரணும்னா பிரேக் பெடலை அழுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ அழுத்திட்டு அந்த காற்றோட அழுத்தத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும். சறுக்குதலுக்கான காரணம்? அனைத்தும். இப்போ வாகனம் ஏன் மெயினாக சறுக்குது அப்படின்னா சாலை வழுவழுப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாகனம் சறுக்கும்.
டயர்கள் தேஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரிப்பு போயிருக்கும், அதனால் சறுக்கும். ஓட்டுநரோட தவறான செய்கை. ஓட்டுநரோட தவறான செய்கை அப்படின்னா இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வேகத்தை வந்து கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறது, அப்புறம் கிளட்ச் பெடலை வந்து அழுத்துறது, கடினமாக பிரேக் உபயோகிக்கிறது, திடீர்னு சடன் பிரேக் போடுறது மாதிரி ட்ரை பண்ணால் கூட அப்போ வந்து சறுக்கி விட்டுரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சறுக்குதலுக்கு முக்கிய காரணம். அப்புறம் ஸ்டியரிங்கை வேற வெடுக்குன்னு திருப்புவாங்க, அப்படி திருப்பினாலும் சறுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டுநரோட தவறான செய்கையில வந்துரும். இது எல்லாமே ரீசன் தான் சறுக்குதலுக்கான காரணம். எந்த திசையில் வாகனம் சறுக்குகிறதோ டேஷ் திசையில் ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும். அந்த திசையிலேயே ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும். இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினு. இப்போ ஒரு திசையில் வாகனம் சறுக்குதுன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், அதே திசையில் செலுத்தினா ப்ராப்ளம் ஆகிடும், எது திசையில் செலுத்தி எடுத்துடலாமா, அப்படி கிடையாது. அதே திசையில் தான் ஸ்டியரிங் வீலை வந்து திருப்ப வேண்டும். இதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. அந்த திசையிலேயே ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும். இரவில் வாகனம் ஓட்டும்போது முகப்பு விளக்குகள் திடீரென்று அணைந்து விட்டால். பிரேக் உபயோகித்து வாகனத்தை நிறுத்தவும். ஏன்னா முகப்பு விலக்கு இல்லாமல் வாகனம் ஓட்ட முடியாது. ஸோ திடீர்னு அணைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் உபயோகித்து வாகனத்தை நிறுத்தவும். வாகனத்தின் உட்புற விளக்குகள் திடீரென்று அணைந்து விட்டால். ஃபியூஸ் பாக்ஸில் சோதனை செய்யவும். ஏன்னா வாகனத்தோட உள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள் திடீர்னு அணைஞ்சிருச்சுன்னா ஃபியூஸ் ஏதோ போயிருக்கலாம், அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஃபியூஸ் பாக்ஸில் தான் சோதனை செய்யணும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நம்பர் வந்து சென்டரில் இருக்குது, பார்த்துக்காங்க. தொழிலாளர் தின சலுகையாக இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு ₹100 ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை மட்டும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணி புக்கு வாங்கிக்கலாம். புக்கு வாங்குற எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம். டெலகிராம் குரூப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் பயிற்சி தேர்வுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்ததுக்கப்புறம் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்காங்க. தேவைப்படுறவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஒரு பக்கம் முன் டயரில் காற்று குறைந்து விட்டால் காற்று குறைந்த பக்கம் டேஷ் இழுக்கும். ஸ்டியரிங் வீல் இழுக்கும். ஒரு பக்கம் முன் டயரில் காற்று குறைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பக்கம் வந்து குறைஞ்சிருக்கோ அந்த பக்கம் எது இழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் இழுக்கும். எப்போவுமே காற்றுக்கும் ஸ்டியரிங் வீலுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். காற்றழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்டியரிங் ரொம்ப கடினமாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காற்றழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் ரொம்ப இலகுவாகும். இதெல்லாமும் பார்த்துருக்கோம். இப்போ எந்த பக்கம் அப்படி கம்மியாக இருக்கோ அந்த பக்கமே இழுக்கும், அதுவும் தெரிஞ்சுக்காங்க. சறுக்குதல் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததும் டேஷை நேர்படுத்த வேண்டும். ஸ்டியரிங் வீலை நேர்படுத்த வேண்டும். சறுக்குதல் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு டிரைவர் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டியரிங் வீலை வந்து நேர்படுத்தி வச்சுக்கணும். பிரேக் உபயோகிக்கும் பொழுது வாகனம் ஒரு பக்கம் இழுத்தால் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டியரிங் வீலை கெட்டியாக பிடிக்கவும்.
நம்ம ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம், வாகனம் ஓடும்போது முன் சக்கரத்தோட டயர் வெடித்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், உடனே ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதே போல் பிரேக் உபயோகிக்கும் பொழுது வாகனம் ஒரே பக்கமாக இழுக்குது அப்படின்னாலும் ஸ்டியரிங் வீலை கெட்டியாக பிடிக்கவும். ஒரு பக்க பின் சக்கரம் சேற்றில் சிக்கிக்கொண்டு முன்னேறாமல் சுற்றினால் என்ன செய்ய வேண்டும்? அனைத்தும். இது வந்து அந்த புக்கில் ஐஆர்டியில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை கொஸ்டின் வந்து உங்களுக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும், ஒரு பக்க பின் சக்கரம் சேற்றில் சிக்கிக்கொண்டு முன்னேறாமல் சுற்றினால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதான் பண்ணணும். ரிவர்ஸ் கியர் உபயோகித்து வாகனத்தை நகர்த்த முயற்சிக்கவும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு வாகனத்தை நகர்த்ததுக்கு முயற்சிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கியரில் வாகனத்தை நகர்த்த முடியவில்லை என்றால், இது முடியலைனா தான் முதல் கியரை உபயோகிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது தேர்டு, முதல் கியரிலும் நகரவில்லை என்றால் ஜாக்கி உபயோகித்து நகர்த்த வேண்டும். இதுதான் இந்த ஆர்டர். பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி நின்று போன வாகனத்தை தள்ளி ஸ்டார்ட் செய்வதற்கு. மூன்றாவது கியரை உபயோகிக்கவும். பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, அப்போ வாகனம் அதே இடத்துல நின்றுச்சு, அப்போ தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா மூன்றாவது கியரை உபயோகிக்கவும். இதுதான் மெயினு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு சீக்வன்ஸே கொடுத்துருப்பாங்க, நான் அதையுமே சொல்லிடுறேன். கிளச்சை வந்து அழுத்தி கொள்ளவும். ஃபஸ்ட்டு கிளச்சை அழுத்திக்கணும். அடுத்து வாகனத்தை தள்ள சொல்லணும். வாகனம் தேவையான அளவு நகர்ந்ததுமே கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் அழுத்திடணும். அடுத்தது என்ஜின் ஸ்டார்ட் ஆனவுடன் கிளச்சை அழுத்தி கியர் வந்து நியூட்ரலில் கொண்டு வந்து விட்டுடணும். ஸோ இதுதான் வந்து அந்த சீக்வன்ஸு. எப்படி வந்து பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகி வண்டி நின்றுடுச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற சீக்வன்ஸ் இதுதான். வாகனம் ஓடும்போது முன் சக்கர டயர் வெடித்தால் உடனடியாக டேஷ் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். கால் பிரேக் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது இது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வந்து உள்ளேருந்தும் கேட்கலாம், வெளிலேருந்தும் கேட்கலாம். சரிங்களா? கொஸ்டினை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இப்போ வாகனம் ஓடும்போது முன் சக்கர டயர் எடுத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துட்டு ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அது ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினை முழுசாக படிச்சுக்கங்க. உடனடியாக டேஷ் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். இமீடியட்டாக என்ன பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா கால் பிரேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. கை பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் கியர் மாற்றம் செஞ்சு வாகனத்தை நிறுத்த வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னா உடனடியாக கால் பிரேக்கை யூஸ் பண்ணக்கூடாது, உபயோகிக்கக்கூடாது. அதை தான் தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்காங்க. அதுபோல் ஒரு கொஸ்டின் மேக்ஸில் உண்டு. என்னென்னா எந்த ஆண்டு லீஃப் வருடம் அல்ல அப்படின்னு கொடுத்து 2029ன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். சில பேரை வந்து அந்த கொஸ்டின் அல்ல படிக்காமலே விட்டுடுறீங்க. இப்போ எந்த வருடம் லீஃப் வருடம்னு கேட்டு இது தப்பாக இருக்கா மேம் அப்படி கேட்குறீங்க. இல்லை, அது 2029 லீஃப் வருடம் அல்ல. அப்போ கரெக்டு தான். கொஸ்டினை வந்து முழுசாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்குரிய மீனிங் புரியும். அதனால் அவசரப்பட்டு வந்து ஆன்சர் பண்ண வேணாம். கொஸ்டினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.